அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எழுந்து அதெல்லாம் வேணாம், நீங்க நிதிநிலை அறிக்கை படிங்கள் என்று அவர் சொல்லல, உட்கார்ந்தே இருக்கிறார். அவரோட பேசிட்டே இருக்கும். நீங்கள் உண்மை என்னும் விதையை விதைத்து சமத்துவ பயிரை விளைத்து அதை அறுவடை செய்த கோட் சூட் போட்ட விவசாயி, அன்னைக்கு அவர் கோட் சூட்டும் போல அப்படியே நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் முழுக்க எனக்கு என்ற இறுக்கத்தை நான் கொடுத்தால் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்கிட்ட பேச முதல்ல பேச வேண்டியது அவன்கிட்ட. காவிரியில உரிய பருவத்துக்கு உரிய நீரை அவனை தர சொல்லு, அப்புறம் இதை பத்தி பேசு என்று பேசுவதற்கு ஒரு ஆண் மகன், ஒரு துணிவு மிக்க ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இல்லாதனால இந்த பிரச்சனை. இங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இதெல்லாம் எதுவுமே பேசப்படல. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எழுந்து அதெல்லாம் வேணாம், நீங்க நிதிநிலை அறிக்கை படிங்கள் என்று அவர் சொல்லல, உட்கார்ந்தே இருக்கிறார். அவரோட பேசிட்டே இருக்க. நீங்கள் உண்மை என்னும் விதையை விதைத்து சமத்துவ பயிரை விளைத்து அதை அறுவடை செய்த கோட் சூட் போட்ட விவசாயி, அன்னைக்கு அவர் கோட் சூட்டும் போல அப்படியே இருக்க. இத கொடுமை என்னன்னு, இந்த நிதிநிலை அறிக்கை வெங்கடாசலபதி கோயில்ல வேற வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்தது வினோத், வேளாண் துறை அமைச்சர் வினோத்தா வெங்கடாசலபதியான்னு நமக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு அவரை வேலை வம்பு இழுத்து விடுறாங்க. அவர் என்ன நினைப்பாரு, ஐக்கிய பேர இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கவாட என்கிட்ட வந்து வச்சு பரிதாபமே. அப்போ இப்ப மேகதாட்டுல என்ன சிக்கல் வருதுன்னா, நமக்கு நீங்க பாருங்க ஒவ்வொன்னா குறைஞ்சு 566, அப்ப 205, 192, இப்ப 177.25 இங்க நிக்கிறோம். ஆனா 177.25 நமக்கு திறக்கப்பட்டதே இல்லை, ஒருபோதும் திறக்கப்படல. 4 டிஎம்சி, அதிகபட்சமா போன 6 டிஎம்சி. இதுதான் திறப்பாங்க. அதுவும் திறக்கும் போது இந்த மாதிரி உபரி நீரைத்தான் அதிகமா மழை பெய்து கொள்ளளவு